இந்த மாதம் முழுவதுமே கிருபையை குறித்தே ஆராயலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த இன்னைக்கு செய்திக்கான ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, விலகாத கிருபை. ஹல்லேலூயா. என்னது? விலகாத கிருபை. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், விலகாத, சத்தமா சொல்லுங்க, விலகாத கிருபை. வசனத்தை அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தில் அப்படியே கை வைத்து, பா அந்த கிருபையை சவுல் இடத்துல இருந்து விலக்கினது போல என்னை விட்டு விலக்காதீங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, இதோடைய பேக்ரவுண்ட், இந்த வசனத்திற்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, தாவீது ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசைப்படுறாரு ஆண்டவருக்கு. என்ன சொல்றாருன்னா, நான் கேதுரு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு அருமையான வீட்டில் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். தாவீதுக்கு ஒரு கிஃப்டாக வந்த வீடு, இந்த கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீடு அவனுக்கு கிஃப்டாக வந்து அதில் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் இந்த கேதுரு மரத்துடைய வீட்டில் வாசம் பண்ணுறேனே, ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறது. நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. கிருபையை எப்படி ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, நாம் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், தாழ்மையாக இருந்தால் கிருபை என்ன பண்ணணும், நம்மளை ஒட்டிக்கணும். தாழ்மையாக, பெருமைக்கும் கிருபைக்கும் அப்படியே ஆப்போசிட். இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. என்னைக்கு பெருமை இருக்குதோ கிருபை வராது. அப்போ அதுக்கு வரதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஸோ ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. 2வது என்ன அப்படின்னா, நாம என்னதான் ஒரு சூழ்நிலையில வச்சிருந்தாலும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கிருபை உங்களை தொடர்ந்து கொள்ள, கிருபை உங்களை பற்றி கொள்வதற்கான 2வது வழி. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கிருபையை விட்டுட்டோம் அப்படின்னா, கிருபை சப்போஸ் நம்ம கிட்ட இல்லை, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபை கூட இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே வித்தியாசமான ஒரு பாதையிலே போய்கிட்டு இருப்போம். கிருபை இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறிடும். அதனால தான் சொன்ன, ஆண்டவருடைய கிருபை விலகாத ஒரு கிருபை. அது ஒரு வேளை நம்மை விட்டு விலகிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டு போயிடும். அதனால இந்த தாவீது பாருங்க, தாவீது தாங்க கிருபைக்கான மொத்த குத்தகையை எடுத்து வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா? அவர் கிருபையை அதிகமாக உயர்த்தியது யாருன்னா தாவீது தான். வசனம் சொல்லுது, நீ போயிட்டு அங்கே போய் நில்லு, பாடகர்கள்கிட்ட சொல்ற ஒன்னே ஒன்றை மாத்திரம் சொல்லி துதி. என்னத்த சொல்லி துதிக்கணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இதை மாத்திரம் சொல்லிட்டு தாவீது தான் டெம்ப்ளேட் எழுதி வச்சுட்டு போனான். இப்படிதான் ஆண்டவரை துதிக்கணும். ஸோ கிருபைக்கு ஒட்டுமொத்த குத்தகையை வாங்கினது யார் அப்படின்னா தாவீது. அதனாலதான் இந்நாள் வரைக்கும் தாவீதின் சந்ததி இஸ்ரவேலின் மேல அரசாண்டு கொண்டிருக்கு. ஏன்னா அந்த மொத்த கிருபையும் குத்தகைக்கு எடுத்தது யாரு? தாவீது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தான் தன்னுடைய வீட்டில் சந்தோஷமா இருக்கும் போது அது போதும்னு நினைக்காம ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு என்ன பண்ணா யோசிச்சான். அதுதான் இந்த கிருபைக்கான மிக முக்கிய காரணம். கேதுரு மரங்களால் செய்யப்பட்டுள்ள வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறது. இந்த நாள்ல கூட நாம என்ன பண்ணிடுறோம், நமக்கு கேதுரு மரத்துல வீடு வந்துச்சுன்னா சந்தோஷம். ஆண்டவரே உங்களுடைய நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, எனக்கு நல்ல வீட்டை கொடுத்தீங்க, உங்களுடைய கிருபைக்காய் நன்றின்னு சொல்லிட்டு விட்டுட்டா அந்த கிருபை நம்ம இடத்துல தங்காது. என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இந்த வீட்டை கொடுத்தீங்க, உமக்கு நான் என்ன செய்ய போறேன்? அதுதான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான வழி. நிறைய நேரங்கள் அந்த கிருபையை அனுபவிச்சிருக்கும்
கிருபைனா என்ன? தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நோவா கர்த்தரின் கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு வசனம் இருக்கும். பல பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னா அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் நோவா அங்கே வாழ்கிற மக்களிலே உத்தமனாக இருந்தான். யோபு அங்கே வாழ்கிற மக்களிலே உத்தமனாக இருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தில் தேறினவனாக இருந்தான். இவர்களுக்கெல்லாம் கிருபை கிடைக்கிறதுங்கிறது ஓகே. ஆனால் ஆண்ட்ரூவுக்கும் சவுந்தருக்கும் ஜெஃப்ரிக்கும் கிருபை கிடைக்கிறதுங்கிறது தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறது தான் இந்த கிருபை. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிருபையை கொடுத்த பிறகு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. நம்ம சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய கிஃப்டை ஆண்டவர் தூக்கி கொடுத்த பிறகு அந்த கிருபையை நம்ம தோற்கடித்து விடக்கூடாது. அந்த கிருபை என்ன பண்ணிடக்கூடாது? விலக்கிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவியா? எனக்கு கட்டுற அளவுக்கு ஒன்னாலும் உங்க ஆலயம் பண்ண முடியுமா? இல்லை நான் இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேனா எங்கேயாவது எனக்கு ஆலயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட, நீ ஆல்ரெடி ரொம்ப அலைஞ்சிட்ட. தாவீது பார்த்து சொல்ற, நீ ஆல்ரெடி நிறையா செஞ்சுட்ட, நீ ரெஸ்டடு. உனக்கு பின்னாடி வர உன் பையன் என்ன பண்ணுவான்? அந்த ஆலயத்தை கட்டுவான். அப்போ சொல்ற வசனம் தான் நான் இப்போ வாசிச்ச வசனம். 13 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 12 சொல்றாரு, உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, கிருபை என்பது நம்முடைய தலைமுறையோடு நின்று விடாது. கிருபை என்பது அப்படியே அடுத்த தலைமுறை என்று போய்கிட்டே இருக்கும். என்னைக்கோ யாரோ நம்முடைய பாட்டி தாத்தாக்கள் செய்த ஜெபம் தான் நம்ம இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கு? நடத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, தாவீதுடைய ஜெபம் சொல்றாரு 13, அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலை பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த வார்த்தையை தான் கொடுக்குறாரு. சவுல் கிட்ட இருந்து நான் விலக்கிட்டேன் கிருபையை, ஆனா அவன்கிட்ட இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? கிருபையை விலக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவன் ஒருவேளை அக்கிரமம் செய்தால். இதுதான் கிருபை. என்னன்னா வசனம் தெளிவா சொல்லுது, அவன் ஒருவேளை அக்கிரமம் செய்தால். சாலமோன் தாவீதுடைய பையன் ஒருவேளை அக்கிரமம் செய்தால் நான் அவனை எப்படி தண்டிப்பேனா, மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். பாருங்க, இதுல எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவரு தண்டிக்க மாட்டார். வசனம் தெளிவா சொல்லுது, கிருபை நம்ம மேல இருந்ததுன்னா அந்த தண்டனை அவர் ஒன்றை தண்டிக்க மாட்டார். ஏன்னா ஒரு கிருபையை உன் மேல வைத்ததுனால அவர் என்ன பண்ணாரு? தண்டிக்க மாட்டார். வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிக்கணும். அதான் கிருபைங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன். நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பாதுகாத்து கொண்டே இருப்பார். வசனம் சொல்லுது. இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு சாலமோன் வரான், ஆலயத்தை கட்டிட்டான். 20 வருஷம் ஆகுது ஆட்சி பண்ணி, ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆகுது. அவன் ஆலயத்தை கட்டுறான், அவன் மாளிகையை கட்டுறான், எல்லாத்தையுமே கட்டுறாங்க. அதற்கு பிறகு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள். இப்போ இந்த சாலமோன் கிருபை பெற்றவன், ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றவன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, சவுலை விட்டு நான் விலக்கினது போல உன் பையன் கிட்ட இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? கிருபையை விலக்க மாட்டேன். ஆனா பாருங்க, சாலமோன் செய்கிற காரியங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் அவன் மேல கிருபையை வச்சுட்டாரு. ஆனாலும் அந்த கிருபையை போக்கடிக்கிறதுக்கு அவன் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா.
வசனம் சொல்லுது 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் வைத்தார்கள். ஆசை வைத்தான். பாருங்க, வசனம் சிம்பிளா போட்டுக்கலாம். சாலமோன் அந்நிய ஸ்திரீகள் மேல ஸ்நேகம் வைத்தான், ஆசை வைத்தான் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா வசனம் ரொம்ப தெளிவா சில ஜாதிகளை குறித்து பேசுகிறது. இந்த வசனத்துல என்னன்னா, முதலாவது பார்வோனின் குமாரத்தி. நம்மிடத்துல ஆண்டவருடைய கிருபை இருந்தாலே போதும், பிசாசு அவனுடைய வேலை என்ன பண்ணிடுவான், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்வோனுடைய குமாரத்தியை சாலமோனிடம் சேர்த்து விடுங்க. பார்வோன் எந்த ஊரு? பார்வோன் எந்த ஊரு? எகிப்து. எகிப்துல இருந்து தான் இவங்களை என்ன பண்ணார் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தாரு. அடிமைத்தனம். எகிப்துனா என்னது? அடிமைத்தனத்துல ஒரு உதாரணம் தான் இந்த எகிப்து. அப்போ ஃபர்ஸ்ட் சாலமோன் யாரை நேசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, அடிமைத்தனத்தை. கிருபை ஒரு பக்கம் இருக்கு அவன் மேல. ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் மேல இருந்து நான் கிருபையை என்ன பண்ண மாட்டேன், விளக்க மாட்டேன். ஆனால் அவன் நாடி ஓடுவது பார்வோனுடைய குமாரத்தி, அடிமைத்தனம். இரண்டாவது பாருங்க, மோவாப், அம்மோன். இந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் யார் அப்படின்னா, லோத்துக்கு பிறந்த பிள்ளைகள். லோத்துக்கு தவறான முறையிலே பிறந்த பிள்ளைகள். ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு அருவருப்பான சனம் இந்த மோவாபியரும் அம்மோனியரும். செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க சாலமோன். யூதர்கள் கிட்ட இல்லாத ஒரு ஆட்கள் போய் இங்க எகிப்துல இருந்து ஒரு ஆளு, மோவாபியர்ல இருந்து ஒண்ணு, அம்மோன்ல இருந்து ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதோமியர்கள். ஏதோமியர்கள் யார் அப்படின்னா, இஸ்மவேலுடைய கூட்டம். அடுத்து ஏசா இல்லையா, யாக்கோவுடைய சகோதரன் ஏசாவ். அப்புறம் ஏசாவுடைய பிள்ளைகளும் இஸ்மவேலுடைய பிள்ளைகளும் கலந்து வந்த சந்ததி தான் ஏதோமியர்கள். அப்போ ரெண்டுமே பாருங்க, இஸ்மவேல் ஈசாக்குக்கு போட்டியா இருந்தவன், ஏசா யாக்கோபுக்கு போட்டியா இருந்தவன். ஆண்டவருடைய ஜனங்கள் வரும் பொழுது வழி விடாதவர்கள் தான் இந்த ஏதோமியர்கள். ஜனங்கள் நடந்து வரப்போ, எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வரப்போ, இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வழி விட மாட்டாங்க. ஏன்னா நீ எங்க யாக்கோபுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வழி விட மாட்டாங்க. அப்போ அவனுடைய சிந்தை, சாலமோன் மேல கிருபை இருக்கு, ஆனாலும் அந்த கிருபையை போக்கடிக்கிறதுக்காக பிசாசு செய்கிற தந்திரமான காரியங்கள், அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறது, பார்வோன் எகிப்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறது, தேவையில்லாத பாவங்களுக்குள்ள நம்மளை என்ன பண்றது, கொண்டு போறது. மோவாபியர்கள், அம்மோனியர்கள், இதெல்லாம் என்னன்னா தேவையில்லாத பாவங்கள், ஆண்டவர் சொல்லாத காரியங்கள். ஒரு புறஜாதி மக்கள் கூட அருவருக்கிற சில காரியங்களை சாலமோனிடத்துல அந்த ஜாதியரை என்ன பண்றான், கொண்டு வந்து சேர்க்கிறான். அடுத்தது ஏதோமியர்கள், ஏசாவின் வழி வந்தவர்கள், ஆண்டவருடைய ஜனங்களை எதிர்த்தவர்கள், அவர்களோடு கூட என்ன பண்றான், சேர்த்து வைக்கிறான். அடுத்தது பாருங்க, சீதோனியர். யாரு சீதோன் அப்படின்னா, இவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததி ஆகிய காம். நோவாவின் காலத்துல சபிக்கப்பட்ட சந்ததி யாரு? காம், கானான் இல்லையா? அவனுக்கு பிறந்த மூத்த குமாரன் தான் இந்த சீதோன். இந்த சீதோனியர்களின் வழி வந்தவல்ல ஒரு ஆளு தான் ஏசபேல். யாரு? இந்த சீதோனியர்களின் வழி வந்த ஒரு ஆள் தான் ஏசபேல். அப்போ ஒரு ஆள் போதும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு உதாரணம்.
உதாரணம். இப்போ சீதோனியர்களுடைய பாதை எப்படி இருக்கும், சீதோனுடைய வழி எப்படி இருக்கும்ன்றத நீங்க எசபேலை பார்த்து கத்துக்கலாம். ஸோ எசபேல்ங்கிற ராஜஸ்திரியை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் அது விளக்கமா சொல்ல தேவையில்லை. பாருங்க, எசபேல் ஒரு விபச்சார சந்ததி, ஒரு தேவையில்லாத சந்ததி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏத்தியர்கள். ஏத்தியர்கள் யார் அப்படின்னா, கானான் தேசத்துல முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருவதற்கு முன்னாடி குடியிருந்த ஜனம். எதை துரத்தி விடணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த ஜனத்தை மறுபடியுமாய் சேர்த்துக்கணும். ஆண்டவர் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கிறாரு. சாலமோனு சிம்பிளா அந்த வசனத்தை முடிச்சிருக்கலாம், அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்டான். ஆனா தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமைத்தனத்துல இருந்தவனையும் சேர்த்துக்கிட்ட, அடிமைத்தனத்தையும் சேர்த்துக்கிட்ட, யாரை துரத்தி விடணும்னு சொன்னா அவனையும் என்ன பண்ணிட்ட, சேர்த்துக்கிட்ட. எந்த ஜாதிலாம் எனக்கு அருவருப்பா இருக்குன்னா அதையும் என்ன பண்ணிட்ட, கொண்டு வந்து சேர்த்துட்ட. சம்மதமே இல்லாத எசபேல் குடும்பத்தை என்ன பண்ணிட்ட, கொண்டு வந்து சேர்த்துட்ட. சம்மதமே இல்லாம எனக்கு வேணாம், நான் ஏசாவையும் வெறுத்தேன்றார் ஆண்டவர். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்றாரு. அந்த ஜாதியில இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்ட, சேர்த்துட்ட. ஒரு பக்கம் கிருபை இருக்கிறது உண்மைதான் சாலமோன் மேல, ஆனா ஒரு பக்கம் அந்த கிருபையை போக்கடிக்கிறதுக்கு பிசாசு செய்கிற காரியங்கள். நம்ம மேல கிருபை இருக்கு அப்படின்னா பிசாசின் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கிருபை இருந்ததுன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, சாலமோன் ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் சவுலை விட்டு விலகினது போல சாலமோன் கிட்ட அந்த கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். கிருபையுடைய ஓனர் ஆண்டவர். அதை குத்தகை எடுத்து நிறைய வாங்கி வச்சது தாவீது. அதுல இருந்து ஒரு பார்ட்டை சாலமோனுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த கிருபை மேல என்ன பண்ணுது, இருக்குது. பல நேரங்களில் அந்த கிருபையை நீங்க உணர்வீங்க. சில நேரங்களில் அந்த யோசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தெல்லாம். அமெரிக்காவுக்கு ஒரு வாட்டி போனப்போ, அது போனதே கிருபை தான் வச்சுக்கோங்க. போகிறப்போ ஒரு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு கேன்சல் ஆனப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், என் கூட வந்தவங்க எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன், தனியாக இருக்கேன். அமெரிக்கா ஃப்ளைட்டில் போகிறதே பெரிய கிருபை. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னை தனியாக கூப்பிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, நீங்கள் அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியில் வந்திருக்காங்க, நீங்கள் தனியாக வந்துருக்கிறீங்க, உங்கள் டிக்கெட்டை மட்டும் நான் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு என்ன பண்ணுறேன், மாற்றி போடுறேன். நான் வாழ்க்கையில் யோசித்ததே கிடையாது, பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இது வரைக்கும் யோசித்து பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் இந்தியா ஃப்ளைட்டில் கிடையாது, எங்கே அமெரிக்கா ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் 5 பைசா செலவு இல்லாமல் போகிறது அப்படின்னா இது ஆண்டவருடைய கிருபை. உண்மையாக சொல்கிறேன், அந்த இடத்துல எனக்கு நிஜமாக அழகாக வந்தது. ஏன்னா நான் போகும்போது தான் யோசிச்சு, பிஸ்னஸ் கிளாஸ்லாம் உட்காந்துருக்காங்களா, அவங்களாம் எவ்வளோ டிக்கெட்டு போட்டு காசு போடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்பொழுது அதை ஒரு அசால்ட்டாக எதுவுமே இல்லாமல் அதை கொடுக்க செய்தார் அப்படின்னா, இந்த மாதிரியான பல அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கடந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. அந்த நேரத்துலலாம் அவர் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அப்படியே ஆண்டை அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி மேலே வந்து பார்க்குறப்போ ஒரு அப்படியே சிரிக்கிற மாதிரி, இதுதானே கேட்ட போட. அதுதான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற ஒரு பரிசு தான் இந்த கிருபை. அப்போ இந்த கிருபையை போக்கடிக்கிறதற்கு சாலமோனுக்கு பிசாசு கொடுத்த ஆயுதங்கள் ஏதோமியர்கள், பார்வோனின் குமாரத்தி, சீதோனியர்கள், ஏத்தியர்கள், அம்மோன் புத்திரர்கள், மோவா புத்திரர்கள். இந்த 6 சந்ததியும் பார்த்தீங்கன்னா விதவிதமா ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா நின்றவங்க. சுத்தி ஆண்டவருக்கு எதிராய் வேற வேற ரூபத்துல நின்ன. ஒருத்தன் அடிமைத்தனத்துல முடிச்சுட்டு நின்னா, ஒருத்தன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஏற்கனவே உட்கார்ந்து இருந்தவன், ஒருத்தன் கேவலமான பாவத்தை செய்தவன், சீதோனியர்கள் அழிக்க வந்தவங்க, இந்த மாதிரியான காரியங்களை செய்தவங்க. பாருங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லும், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய
அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அடுத்த வசனம் பாருங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். இதுல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு துக்கமான ஒரு வசனம். ஏன்னா இதற்கு பிறகு வந்த ஜனங்கள்லாம் அடுத்து வந்த ராஜாக்கள்லாம் ரொம்ப மோசமா போறாங்க. ஆனா சாலமோன் இப்படி போயிருந்திருக்க கூடாது. இல்லை, சாலமோன் ஆண்டவர் ஒரு ஞானத்தை கேட்ட ஒரு ரொம்ப போல்டான ஒரு ஆளு. என்னப்பா வேணும்? எனக்கு ஞானம் வேணும். தாவீதோடு கூட இருந்து தாவீதை பார்த்த ஒரு ஆளு, தாவீதோடு கூட கான்வர்சேஷன் பண்ண ஒரு ஆள் இப்படி போயிருந்திருக்க கூடாது இல்லையா? அவர் மேல ஒரு கிருபை இருந்தது. வசனம் சொல்லுது, சாலமோனின் நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாய் என்ன பண்ணல, கல்லு மாதிரி கீழே ஜல்லி கல்லு மாதிரி இருந்தது. அவ்வளோ தேசம் அமைதியா இருந்தது, எல்லாம் இருந்தது. எப்போ வரைக்கும் தெரியுமா? இந்த காரியம் நடக்கும் வரைக்கும். இந்த காரியம் எப்போ அவன் பின்பற்றினானோ ஆண்டவர் சொல்றாரு, கூட கூப்பிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி. நிறைய காரியங்கள் இந்த அதிகாரத்தை வாசிங்க அப்படின்னா, அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல 4ஆம் வசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் இருக்கும், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல். தாவீதை போல அந்த கிருபையை கடைசி வரைக்கும் அவனால என்ன பண்ண முடியல, தக்க வைக்க முடியல. ஆனாலும் வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. என்னதான் சாலமோன் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாலும், நான் சொன்னேன் இத்தனை ஜாதிகளை அவன் சேர்த்து கொண்டாலும், வசனம் சொல்லுது, ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. ஆமென். இதுதான் கிருபையுடைய எக்ஸ்பிளனேஷன். ஹல்லேலூயா. சாலமோன் மேல கிருபை யாரால வந்தது? தாவீதால வந்தது. ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த கிருபை நான் என்ன பண்ண மாட்டேன், விலக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக, அந்த பிகாஸ் ஆஃப் டேவிட். வசனம் சொல்றது, ஆகிலும் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வது இல்லை. இதுதான் கிருபையோட எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் நடக்குது, ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னார்ல, அவன் ஒருவேளை அக்கிரமம் செய்தால் என்ன சொன்னாரு, உன் பையனை நான் என்ன பண்ணுவேன், பெரிய ஆள் ஆக்குவேன். ஆனால் ஒருவேளை அவன் அக்கிரமம் செய்தால் மனுஷனுடைய விளாற்றினாலும் மனிதனுடைய தண்டனைகளினாலும் என்ன பண்ணுவான், அவனை தண்டிப்பேன். இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில, சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே வரல. தாவீது சண்டை போட்டுட்டே இருந்தாரு, ஆனா எல்லா சண்டையிலும் ஜெயிச்சாரு. சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு சண்டை கூட என்ன பண்ணல, அவரு போடல. ஆனா வசனம் சொல்லுது, 14ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் எதிரியே இல்லாத ஒரு ஆளு. வசனம் சொல்லுது, நான் மனுஷனுடைய மிலாறுகளினால உன்னை என்ன பண்ணுவேன், நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். ஏன்னா உங்க மேல என்ன இருக்குது, கிருபை இருக்கு. நான் தண்டிச்சேன்னா நீ காலி. உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா மனுஷன் மூலியமா என்ன பண்ணுவேன், நான் தண்டிப்பேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். வசனத்தை அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது. யார் இவன்? ஏதோமியன். யாரை சேர்த்தாவன் சாலமோன்? ஏதோமியர்களை, ஏதோம் பெண்களை என்ன பண்ணான், சேர்த்தான். யாரை சேர்த்தானோ அங்க இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு எதிரிய சாலமோனுக்கு அனுப்புகிறார்.
ஆண்டவர் பாருங்க, என்னைக்குமே ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருபை இருக்கிறது ஒன்றுதான். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை வைத்து தான் ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார், நீங்க பாவம் செஞ்சாலும் தப்பு இல்லை, நீங்க கிருபையா இருக்கிறாரு, கிருபை உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு தவறான உபதேசம் வந்து கொண்டு இருக்கிறது. இங்க என்னதான் கிருபை இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை உண்டு. சாலமோனுக்கு ஒரு விரோதி எழுப்புறாரு. எங்க இருந்து எழுப்புறாருன்னா, ஏதோமியனாகிய ஆதாத். நீ அங்க இருந்து தானே ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்த, அங்கேயே உனக்கு என்ன பண்ற, விரோதிய அனுப்புற. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஆதாத் யார் அப்படின்னா, தாவீது ஏதோமியர்களை துரத்தி அடிக்கும் பொழுது, வசனம் பாருங்க, தாவீது ஏதோமில் இருக்கும் பொழுது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமியோட ஆண்மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டு அடக்கம் பண்ணினார். அப்படி அடக்கம் பண்ணும் பொழுது இந்த ஆதாத் என்பவன் சின்ன பையனா என்ன பண்றான், எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இந்த ஆதாத்து எங்க போறாருன்னா எகிப்துக்கு போறாரு. எங்க போறாரு? எல்லாமே சாலமோனோட லிங்கா இருக்கிற ஊர் தான். சாலமோன் யாரை கல்யாணம் பண்ணா? பார்வோனின் குமாரத்தியை நேசித்தான் இல்லையா? வசனம் சொல்லுது, இவன் எங்க போனான் அப்படின்னா எகிப்தின் ராஜாவிடத்திற்கு போனார்கள். 18ஆம் வசனம். அந்த எகிப்தின் ராஜா இவனுக்கு வீடு கொடுத்து நிலத்தையும் கொடுத்தான். 19ஆம் வசனம் பாருங்க, ஆகாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பென்னாஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. பார்வோனுடைய ஒய்ஃபோட தங்கச்சியை யார் கல்யாணம் பண்றா? ஆதாத் கல்யாணம் பண்றான். பார்வோனோட பொண்ணை யார் கல்யாணம் பண்றாரு? சாலமோன். ஆக மொத்தம் இவங்க என்ன ஆயிட்டாங்க? சொந்தக்காரன் ஆயிட்டாங்க. எங்க நீ போய் கை வச்சியோ அங்க இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர் எதிரியா அனுப்புறார். மனுஷனுடைய விளாற்றினாலும் மனிதனுடைய கண்டிதத்தினாலும் அவனை நான் தண்டிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. கிருபை இருந்தாலும் அவன் ஒருவேளை அக்கிரமம் செய்தார். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ, கிருபையை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அவன் அக்கிரமம் செய்தா ஆதாத்துன்னு ஒருத்தர் அனுப்புவார் ஆண்டவர். அந்த ஆதாத் யாருன்னா, நீ எந்த காரியத்துல ஆண்டவரை விட்டு விலகி போனியோ, எது மூலமா நீ ஆண்டவரை வெறுப்பேற்றினியோ, எது மூலமா ஆண்டவரை விட்டு விலகிக்கிற வாய்ப்பு கிடைச்சதோ அந்த இடத்தை சேர்ந்தவனை தான் அவன் என்ன பண்ணுவான், இருப்பான். அவன் ஏதோமியன். அவன் வச்சிருந்த உறவு எங்க? பார்வோன் வீட்டுல. அதற்கு பிறகு ஒரு எதிரிய ஒரு ஆண்டவரை அனுப்புறாரு. 23ஆம் வசனம், எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் இல்லையா, ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசார் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடி போய். இதுவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாவீது ஒரு கொன்று போடும் பொழுது எஸ்கேப் ஆகி ஓடி வந்து யாரெல்லாம் தாவீது கொண்டு போட்டானோ இது வரைக்கும் 20 வருஷம் அவங்களாம் யாருமே சாலமோனை பழி வாங்கணும்னு யோசிக்கல. ஆனால் என்னைக்கு அவன் கிருபையை விட்டு விலகிறதுக்கான பிளானை ரெடி பண்ணுறானோ, எங்கெல்லாம் தாவீது மிச்சம் வச்ச ஆளுங்க எல்லாம் ஏஞ்சி சாலமோனுக்கு என்ன பண்ணுறாங்க, எதிராளியா வராங்க. வசனம் சொல்லுது, 25ஆம் வசனத்துல, ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல், யாரு ஃபர்ஸ்ட் ஆளு ஆதாத்து பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல், ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம், அதுக்கு பிறகு அவன் வாழ்ந்த நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாக இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். கிருபை இருந்த வரைக்கும் சாலமோன் ஒருத்தனை என்ன பண்ண முடியல, தொடக்கூட முடியல. ஆனால் அதுக்கப்புறம் எதிரிய வசனமே தெளிவாக சொல்லுதுங்க, எதிரிய ஆண்டவர் தான் அனுப்புனார். வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஏதுமேலாகிய ஆதாத் என்னும் விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். கர்த்தர் தான் என்ன பண்ணாரு, எழுப்பினார். அதே மாதிரி வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். கிருபை இருக்கும் பொழுது கிருபை பத்திரமா பார்த்துக்கணும்.
அதை போக்கடிச்சிங்கன்னா ஆண்டவருக்கு விரோதி ஆகிடுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமைக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். கிருபையும் அதுவும் ஆப்போசிட். தேவன் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து மூன்றாவது ஒரு எதிரி வரும். மூன்றாவது எதிரி தான் யெரொபெயாம். யெரொபெயாம் மேல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு நேரம் ஆகிப்போச்சு. அடுத்து மூன்றாவது எதிரி யாருன்னா யெரொபெயாம். 3 எதிரிகளை ஆண்டவர் உருவாக்குறார். ஒன்று ஆகாத்து, இன்னொன்று ரேசோன், மூணாவது இந்த யெரொபெயாம். யெரொபெயாம் என்ன தெரியுமா பண்றான்? ஒட்டு மொத்தமாக அந்த மொத்த ராஜ்யத்தையே கலைச்சி விடுறான். 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்த சாலமோன் அடுத்த சந்ததி, சாலமோனுடைய சந்ததிக்கு வெறும் 2 கோத்திரம் தான். அவன் கிருபை என்பது எவ்வளவு சாதாரணமான விஷயமா யோசிச்சுட்டான். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதை இழந்ததுனால ஒரு ராஜ்யத்தையே என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். ஆனாலும் வசனம் சொல்லுது, அந்த 12 கோத்திரம் என்ன நடந்துச்சு? யெரொபெயாம் போறாரு. யெரொபெயாம் மேல ஒரு சாய்வு இருந்தது. அந்த சாய்வை கிழிச்சு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, 10 கோத்திரத்தை நீ எடுத்துக்கோ, 2 கோத்திரத்தை யூதா சந்ததி என்ன பண்ணணும்? நான் தெரிந்து கொண்ட தாசனாகிய தாவீதின் நிமித்தம். தாவீதின் மேல அந்த கிருபையை யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த தாவீதின் மேல இருந்த ஒரு கிருபையால அவன் முழு சந்ததியும் இந்நாள் வரைக்கும் தாவீதின் சந்ததியில எல்லாருமே ராஜா தாங்க. நீங்க அதுக்கப்புறம் படிச்சு பாருங்களேன், எங்க பார்த்தாலும் இந்த வசனம் இருக்கும். உங்க அப்பா தாவீதுக்காக உடனே நான் என்ன பண்றேன்? சும்மா விட்டு போவான். அப்போ ஒரு தாவீது போல ஒரு கிருபையை நம்ம வாங்கினவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய சந்ததியை பத்தி நாம கவலைப்பட தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கிருபையை நான் விளக்க மாட்டேன்ப்பா. சவுல்கிட்ட நான் விலக்கிட்டேன் அந்த கிருபையை. ஆனால் தாவீதின் சந்ததி கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன்? விலக்க மாட்டேன். அடுத்து ஒரு 2-3 வசனங்கள் வாசித்து முடிப்போம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் வந்து சாலமோனுடைய பையன். எல்லாத்தையும் இழந்துட்டான் சாலமோன். 3 எதிரிகள் வந்தாங்க, சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, கடைசியா ராஜ்யமும் போச்சு. இந்த ரெகொபெயாம் சாலமோனுடைய பையன் யூதாவுக்கு மாத்திரம் ராஜாவா இருக்கிறான். ஏன்னா அது தாவீதின் மேலே வைத்த கிருபை. ஹல்லேலூயா. அப்போ உங்க மேல ஆண்டவர் கிருபையா இருக்கணும்னா தாவீதை போல இருக்கணுங்க. கிருபையை உயர்த்துங்க, கிருபையை பாடுங்க, அவன் கிருபையை கொண்டாடுங்க. அது ஃபர்ஸ்ட் ஜெர்சன் பாடும்போது கிருபையை கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்ம மேல வைத்த கிருபையை கொண்டாடணும். கடைசியா மத்தேயுல இந்த கிருபை தாவீதுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, எடுங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் தாவீது போதும். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பாருங்க, அதற்கு பிறகு இருக்கிற எல்லாருமே ராஜா தான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகொபெயாம். யார் பேர்லயும் ராஜா வரல. ஆனா வசனம் சொல்லுது, ஈசாய் தாவீது ராஜா பிறக்கும் போதே ராஜாவா வந்தது. ஈசாய் தாவீதை பெற்றான், அவன் ராஜா வானான்னு இருந்தா பரவாயில்ல. வசனம் சொல்லுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். இதுதான் கிருபை. அவர் ராஜாவே பிறந்தார் தாவீது. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. கீழ்ப்பட்டே ஆக வேண்டும். அப்போதான் அந்த கிருபைக்கு நாம சொந்தக்காரர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த கிருபைக்கு சொந்தக்காரனா ஆகணும்னா நம்ம மூலியமா ஆண்டவராக இயேசு வெளிப்படவில்லை. ஏன் தாவீதுக்கு அந்த கிருபை இருந்ததுன்னா, தாவீதுடைய கோத்திரத்தை ஒரு நாள் இயேசு வந்தாகணும். யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவது இல்லை. எப்படி பார்த்தாலும் யூதா கிட்ட தான் வரும் செங்கோல். நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த முக்கியமான வேலை செய்தாலும் யூதர்களாக தான் இருப்பாங்க. செருபாபேல் எடுங்க, ஆலயத்தை கட்ட போறான், அவன் யூதன்.
இப்படின்னு கொஞ்ச நேரம் பாருங்க. எஸ்தர் 127 நாடுகளுக்கு ராஜாவா இருந்தா. அந்த பொண்ணு யாரு? யூதஸ்திரி. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கும் யூதாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படணும்னு சுத்தம் இருந்தா ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேல இருக்கும் எப்பவுமே. இல்லை அப்படியே வைசி வருஷா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருந்தா நாம ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். கிருபை வேணும்னு கேட்டுட்டு ஆண்டவர் உங்களுடைய சந்ததியில இருந்து வரவே இல்லைன்னா அந்த கிருபை என்ன பண்ணாது? நிற்காது. ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய உங்களிடத்துல ஆண்டவர் வெளியே வரணும், உங்களிடத்துல ஆண்டவர் வரணும். அப்பதான் கிருபை உங்களோடு கூட இருக்கும். மறுபடியும் இந்த தலைப்பு வசனத்தை மட்டும் ஒரு வாட்டி வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு, இந்த வசனத்தை மறுபடியும் அவனை விட்டுக்கு பதிலா என்னை விட்டு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க வசனத்தை 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல என்னை விட்டு விலக்க மாட்டார். ஆமென். எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. என்னை விட்டு கிருபை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? விலக்க மாட்டார். என் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுகிற நாள் வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம்.